வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். பெருமழையால் சேதமடைந்த திருச்செந்தூர் நெல்லை இடையேயான ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் நாளை மறுநாள் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மருது பாண்டியிடம் கேட்கலாம். மருது பாண்டி, தெற்கு ரயில்வே சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எப்போது இந்த போக்குவரத்து சீரடையும் சொல்லியிருக்காங்க? அதாவது தென் மாவட்டங்களில் கடந்த 18ஆம் தேதி பெய்த தொடர் கனமழையின் காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து என்பது பெருமளவு பாதிப்புக்குள்ளாகின்றது. இருந்தாலும் படிப்படியாக சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு வந்திருந்தாலும் நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் தண்டவாளங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த பராமரிப்பு பணி என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதன் காரணமாக நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயில் மற்றும் சிறப்பு ரயில் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தொடர்பான பணிகள் என்பது இரவு பகலாக 100க்கும் மேற்பட்ட ரயில்வே பணியாளர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. வருகின்ற 4ஆம் தேதி மாலைக்கு இந்த பணிகள் என்பது முழுமையாக முடிக்கப்படும் எனவும், மேலும் இந்த பணிகள் என்பது முடிக்கப்பட்ட பிறகு அதிநவீன உபகரணங்கள் கொண்டு இந்த பணிகளில் உள்ள தண்டவாளங்கள் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சோதனை ஓட்டம் என்பது நடத்தப்படும். அந்த சோதனை ஓட்டத்துக்கு பிறகு பயணிகள் ரயில் மற்றும் சிறப்பு ரயில்கள் என்பது அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சோதனை ஓட்டம் நிறைவு பெற்ற பிறகு வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி முதல் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் இடையிலான வழக்கம்போல் ரயில் சேவை என்பது இயக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருது பாண்டி. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.